வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், நேற்று விஜய் அவர்கள் பேசினது வந்து நிறைய இடத்துல பெரிய இம்பேக்ட் ஆச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். பட் ஒரு சிலர் மட்டும் இவங்க வந்து பிஜேபியோட அந்த சித்தாந்தத்தையே இங்கே கொண்டு வராரு, அவங்க வந்து நீங்கள்லாம் எதுக்கு டாக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற டோனில் தான் இவரும் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்களே சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் பேசுனது வந்து யாரும் வந்து சரியாக புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறேன். நான் வந்து அவர் என்னன்றாரு, இன்றைக்கு படிக்கிற அந்த மாணவர்களுக்கு படிப்பு ஒரு பெரும் மன அழுத்தமாக மாறுது, ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அதை வந்து நீங்கள் வந்து படிப்பை நீங்கள் அதுதான் இதுவே கிடையாது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நீட்டுன்ற ஒரு விஷயம் வரும்போது தான் வந்து நீட்டுன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ மன அழுத்தத்துக்குள்ளே ஆகுறீங்க, அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொன்னது தான் வேறு மாதிரி திரிச்சு இவர் வந்து நீட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இவர் வந்து பிஜேபியோடைய பி டீமு, இவர் வந்து சங்கி ஜோசப் விஜய், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் சைமன் வந்து, நம்ம உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் உங்கள் உறவினர் வீட்லேயும் ஒரு நீட் படிக்கிறாங்க பிள்ளைகள் அப்படின்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு கட்டத்தில் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்து மேபி ஏன்னா அந்த கோச்சிங் சென்டர் சேர்க்கும் போது அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ இது வச்சு ஒரு நடுத்தர வர்க்கம், நடுத்தர கீழே இருக்கிற வர்க்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து அவ்வளோ செலவு பண்ணி படிக்கும் போது நீ படிக்கணும், ஃபெயிலாக போயிடக்கூடாது, நீ வந்து கட் ஆஃப் மார்க் இவ்வளோ வாங்கணும்னு சொன்னவருக்கு பார்த்தியா அப்பா வந்து இதை விற்றுருக்கிறார், அதை விற்றுருக்காரு, அது இது பண்ணியிருக்காருன்போது கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைலாம் வந்தது. இப்போ விஜய் சொல்கிறது கருத்து எப்படி எடுத்துக்கணும்னா, நாம் என்ன சொல்லணும், பொதுவாக வந்து ஒரு இது இன்றைக்கி இருக்கிற தெரியும் சூழ்நிலை அது, நீ டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்ட தம்பி, படி, செலவு பண்ணியிருக்கிறேன், அதை பற்றி ஒன்று இது நல்லா படி, முடிஞ்ச வரைக்கும் படி, எடு நல்ல மார்க், கட் ஆஃப் மார்க் எடு, கிடைக்கலையா ரைட்டு, கிடைச்சா ஓகே, அதுக்காக போட்டு அடுத்த ஆப்ஷன் எத்தனையோ இருக்குது. நீங்கள் எந்த விதத்துலையும் வந்து அவங்கள போய் அழுத்தம் கொடுக்காதீங்கன்னு. +2 10th தேர்வு வரத்துக்கு முன்னாடியே, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ ஒரு கொடுமையான பயத்திலேயே வந்து இன்றைக்கி அது மாதிரியான ஒரு என்னென்னா, உங்களுக்கு இப்போ நாங்களாம் இருந்த காலகட்டத்தில் வெளியே போவோம், ஒரு 4 பேரை பார்ப்போம், அப்போ ஒரு செல்ஃபோன் வசதி கிடையாது, எங்கே வேணாலும் தெரிஞ்சுட்டு வருவாங்க, ஒரு வீட்டில் போய் அக்காவை கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு குடிச்சிட்டு வருவாங்க, மண்ணில் விளையாடுவாங்க. இது தவறுன்னு சொல்ல, அப்பொழுது வந்து அந்த சூழ்நிலை இப்போ மாறி போச்சு. இப்போ என்ன போச்சுன்னா, இந்த பிராய்லர் கோழி மாதிரி வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த குழந்தைகள் வந்து அது தவறாக சொல்ல, கேட்டுக்கு உள்ளே பிடிச்சிருக்கு. இது மாதிரி சென்னை மாதிரியான பெருநகரங்களில் எப்போ அப்பா அம்மா வேலையை விட்டு வருவாங்கன்னா அந்த கேட்டு வாசல்லே நின்று காத்துக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா செல்ஃபோனு, இல்லைன்னா டிவி. அதுவும் செல்ஃபோன் இன்றைக்கி வந்து முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்குது. அப்படி ஒரு செல்ஃபோன் வந்து அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வச்சுருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன தோல்வியெல்லாம் தாங்கக்கூடிய அந்த மனசு இல்லை. அதை தான் விஜய் சொல்கிறாரு, இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக தான் எடுத்துக்கணும். இதை விட்டு டாக்டருக்கு படிக்க வேணான்னு சொன்னார். அப்புறம் விஜய் வந்து வாரிசு அரசியலை பற்றி எதிர்க்கிறாரு. இவர் வந்து சினிமா வாரிசு தானே, இவருக்கு S.A. சந்திரசேகர்னு ஒரு அப்பா இல்லைன்னா இவர் வந்துருப்பாரா, எதேதோ கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இது தவறான ஒரு விஷயம். விஜய் சொன்னதோடைய அர்த்தம் இதுதான். இது ஏற்கனவே சீமானும் சொல்லியிருக்காரு, இதே தான் சொல்லியிருக்காரு சீமானு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன்னு தெரியல. வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி விஜய் ஏன் ஒன்லைன் ஆர்டரில் பேசுகிறாருன்னு என்னுடைய வருத்தம். வந்து நீங்கள் சொல்லணுமா, அந்த கருத்தை டேரிங்காக சொல்லிடுங்களேன், அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி. இனி வரும் மேடைகளில் விஜய் அவருடைய கருத்தை சொல்ல விரும்புவதை இதுவரை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சொல்கிறத விட டேரிங்காக சொல்லிடுங்க. அதுதான் சிறந்த அரசியல் தலைவருக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். எல்லாருமே நேற்று நடந்த விஷயத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த டிவிகே கொடி இல்லாமல் நடந்த விஷயம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தும் டிவிகே வந்து ஏன் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை சைமன் வந்து நீங்கள் ஒரு வருஷம் 1.25 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது விஜய்ன்ற அந்த ஒரு மாஸ் ஹீரோ இல்லை மாஸ் ஆளுமைக்கான ஒரு விஷயந்தான். அது ஒரு செல்வாக்குள்ள ஒரு நடிகர் அப்படின்னு நீங்கள் அதே வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இல்லை ஒரு திரைப்பட நடிகர் இல்லாமல் சரி ஒரு திரைப்பட நடிகரே ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுங்க, இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? நான் விஜய்க்கு சப்போர்ட் பேசியோ இதுவோ பேசலை. நான் வந்து ஒரு பொதுவான கருத்தை ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பலை. அந்த நடிகருக்கு வந்து ஆவரேஜாக அவருக்கு படங்கள் போவோம், அவருடைய சம்பளம் ஆவரேஜான ஒரு சம்பளம் தான். அவருக்கு சமீப காலம் படங்கள்லாம் கூட தோல்வி படங்கள் அப்படின்னு இருக்கும்போது அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இன்னும் அதை பிடிச்சின்னு முக்கிய உணர்வு இன்னும் கொண்டு வந்திருக்கணும். நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா கார்த்திக் நடிகர் இருந்தார்ல, நவரச நாயகன், அவர் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் வைப்பார். வந்து ஜேன்னு கூட்டம் ப்ரெஸ் மீட்டு வந்து நவரச நாயகன் ஓட்டு பார்த்தீங்கன்னா போடவே மாட்டாங்க. அவருக்கு அப்படி ஒரு செல்வாக்கெலாம் இருந்தது. அவர் வருவார், கிளம்பி போயிடுவார் அந்த எலெக்ஷன் டைமில். அதோடு அவர் வந்து விட்டுட்டாங்க. வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு.
ஆனால் ஒரு உச்ச நட்சத்திரம் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த களத்தில் நிற்கிறாரு, அவர் அதிகமாக வெளியே வரல, அது மாதிரி கான்ட்ரவர்சியல் இருந்தால் கூட 2026 எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின் பொழுது இந்த 1.25 வருஷத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து செஞ்சிட முடியாது. முதல் எலெக்ஷனை பார்க்கணும். அதுக்கு தான் அந்த ஈரோடு இடைத்தேர்தல் கூட ஏன் நிற்கல அப்படின்பொழுது எங்கள் டார்கெட் அது 2026 தான். அதில் தான் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதை நாங்கள் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறோம். வெற்றியோ தோல்வியோ 25 எம்எல்ஏ கிடைக்கிறாங்களா, எவ்வளோ எம்எல்ஏ கிடைக்காமல் போனாங்களோ அதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளே எதையுமே பண்ணிட முடியாது. இதுவே பெரிய விஷயம் தான் என்னுடைய சார். ரீசெண்டாக வந்து தக் லைஃபோட ஆடியோ லான்ச் வந்து நடந்தது சார். அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து முத்தமலை அப்படின்ற ஒரு பாட்டு வந்து சின்மய் அவர்கள் வந்து பாடியிருந்தாங்க சார். அந்த பாட்டு அவங்க பாடும்போது இருந்த வைப் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ட்வீட்டாக பறந்து அவங்க அந்த டோனை மட்டும் எடுத்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த படத்தில் அந்த பாட்டு பாடல, மற்ற லாங்குவேஜஸில் பாடியிருக்காங்க, பட் தமிழில் வந்து பாடல. அவங்களுக்கு வந்து ஒரு பேண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். அது என்ன சார் கதை? அது இல்லை, எனக்கே அது மாதிரி பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதாவது என்னென்னா, தக் லைஃப் படத்துடைய ஆடியோ லான்ச் விழா நடந்தது. வந்தோடனே அந்த முத்தமடை சாங் வந்து சின்மய் பாடினோடனே நான் சின்மய் தான் பாடியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த ஆல்பத்தை போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது சந்தோஷ் நாராயண் மகள் தீப் பாடியிருக்காங்க. வந்து ஏன் பாடலை, ஏன் மேடையில் பாடினப்போ அவ்வளோ பேர் ரசித்தாங்க. கமல் வந்து அதுக்கு இதுவான மொத்தமாக ரகுமான்லேருந்து த்ரிஷா வரைக்கும், ஏன் வெங்கட் பிரபு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வந்து இந்த குரல் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இந்த பாட்டுக்கு இந்த குரல் அவ்வளோ ஆப்டாக இருக்குதுன்னு. ஆனால் தெலுங்கு ஹிந்தி வெர்ஷனில் இவங்க தான் பாடியிருக்காங்க அப்படின்போது தான் இவங்களை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் பாடக்கூடாது, டப்பிங் பேசக்கூடாதுன்னு சின்மய்க்கு ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இப்போ இந்த வீடியோ பேசுகிற நேரம் தான் அவங்க சோஷியல் மீடியாவில் அந்த தடை விதிக்கப்பட்ட 2 கடிதங்களை போட்டிருந்தாங்க. டப்பிங் யூனியன்லேருந்து இன்னொரு இதுலேருந்து வந்து 2016 ஒன்று 14 ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான காரணம் மீட்டூ பிரச்சனை தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வந்து இந்தியா முழுக்க 2018 மீட்டூ மிகப்பெரிய அளவில் மிக கொந்தளிப்பாக வந்துட்டு இருக்கும் பொழுது மீட்டுன்ற ஹேஷ்டேக் வந்து எங்கே பார்த்தாலும் பரவினப்போ யாரெல்லாம் தனக்கு பாலியல் ரீதியாக செலிபிரிட்டிகள் பெண்கள் வந்து ஏற்பட்டதோ அதையெல்லாம் பொதுவெளியில் இந்த மீட்டூவில் தைரியமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் கூட விமர்சனம் வந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த மீட்டூவை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க சில பெண்கள்லாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது. இல்லை, உண்மையாக தான் பயன்படுத்தணும், பெண்கள் தைரியமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. குறிப்பாக பாலிவுட்டில் பெரிய சலசலப்பு வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்தி இருந்தது. ஒரு கமிட்டிலாம் வச்சு அதை விசாரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ தமிழில் வந்து அதை முதல்ல தமிழ் சினிமாவில் தமிழில் வந்து சின்மயி தான் ஒரு மீட்டூ பிரச்சனையை வந்து போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2005-6 வந்து விழமாட்டோம் அப்படின்னு ஒரு ஈழத்தமிழர்கள் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணாங்க. அந்த ஆல்பத்திற்கு நானும் பாடகர் மாணிக்கம் விநாயகமும் 2 பேரும் பாடியிருந்தோம். அந்த ஆல்பத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சுவிட்சர்லாந்தில் நடந்தது. அதில் எங்களை வந்து அழைப்பாளர்களாக, சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போய் அங்கே அந்த 2 நகரில் நடந்தது. சுவிட்சர்லாந்து 2 இடத்துல நடந்தது. 2 இடத்துல நாங்கள் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து அந்த விழா முடிஞ்சு வந்தப்போ அந்த விழா ஏற்பாட்டாளர் ஒரு அறையில் வந்து கவிஞர் வைரமுத்து இருக்காரு, நீங்கள் போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்போது சின்மயி போட்ட பதிவு, நான் ஏன் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நீங்கள் மீட் பண்ணிட்டு தான் வரணும், அப்படி நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒத்துக்கலை, அதெல்லாம் முடியாது, வந்து நான் அவரை வந்து சென்னையில் பார்த்துக்கிறேன், இங்கேயா மீட் பண்ணணும் அப்படின்போது, இல்லை நீங்கள் மீட் பண்ணலைன்னா தமிழ்நாட்டில் இல்லை தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இயங்க முடியாது, அவ்வளோ செல்வாக்கான மனிதர் அப்படின்னு சொன்ன பிறகு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அதை வந்து 2018 போட்டப்போ அது பெரும் சர்ச்சையாக மாறிச்சு. நீங்கள் பிரிண்ட் மீடியாவிலேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் எல்லாமே அதை எடுத்து போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து வைரமுத்துவம் வந்து அது ரொம்ப அந்த சர்ச்சை பெரியான பிறகு அவரே வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு இது கொடுத்துருந்தார். அது ஆளுமையானவர்கள் மீது இது மாதிரியான வந்து ஒரு துஷ்பிரயோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறது சகஜமான விஷயம். வந்து இது என் மேலே வந்து நடந்திருக்குது, இது காலம் பதில் சொல்லும். எல்லா ஆளுமைகள் மீதும் இது மாதிரியான சேத்தவாரிக்கு இறக்கிற ஒரு விஷயம் நடக்கும், என் மேலே நடந்ததுக்கு காலம் பலி சொல்லணும்னு சொன்ன பிறகு, இல்லை நான் வந்து ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன், நான் வந்து நடந்து தான் சொல்கிறேன்னு சின்மயி சொன்னபோது எதிர்ப்பும் ஆதரவும் வந்தது. சின்மயி சொல்கிறது போய் ஒரு கவிஞர் மீது, அதுவும் அந்த கவிஞர் வந்து முட்டி மோதி ஒரு சாதாரண பின்தங்கிய கிராமத்தில் இருந்து முட்டி மோதி போராடி இந்த இடத்துக்கு வந்த அவர் மீது வேண்டுமென்று சேற்றை இறைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை, ஒரு பெண் வந்து சொல்கிறதுக்கு எவ்வளோ விஐபிகளை சொல்லிட்டு போகலாமே, எவ்வளோ நடிகர்களை சொல்லிட்டு போகலாமே, ஏன் சொல்கிறதுக்கான காரணம் வந்து இவரை சொல்கிறதுக்கான காரணம்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நடிகர் சித்தார்த்து, அப்புறம் சிஎஸ் சம்பந்தன் டைரக்டரு, இவர் நம்ம ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர், இவங்கெல்லாம் சின்மயிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் புகைச்சு இதுவாகி
டப்பிங் யூனியனில் நிறைய படங்களுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க. குறிப்பாக கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் இருக்கு இல்லை, அந்த சாங் தான் சின்மையை வெளியே கொண்டு வந்து ரகுமான் தான் அது காரணம். அப்புறம் நிறைய சீரியலில் அப்புறமா திரைப்பட நடிகைகளுக்கெலாம் டப்பிங் பேசியிருக்காங்க. டப்பிங் யூனியனில் ரூ. 94 சந்தா கட்டலன்னு அவங்கள வந்து அந்த யூனியன்லேருந்து நீக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்னென்னு சின்மை காணாமல் போகிறாங்க. எங்கடா காணாமல் போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும்போது அது அப்படி ஒரு கட்டத்தில் மறந்தே போயிட்டாங்க. ஆனால் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் அதிக தெலுங்கு பாட்டு, ஹிந்தி பாட்டில் தான் பாடின பாட்டெல்லாம் வந்து அவங்களே லைவில் பாடி காமிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தக்லை மேடைக்கு, விழா மேடைக்கு வந்து அந்த முத்தமடை சாங்கை பாடும்போது தான் தெரியவா இருந்தது இவங்களுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. இல்லை ரெட்டு போட்டதுக்கு எப்படி முடியும், அது ஏன் எதிர்த்து இவங்க வந்து அதற்கான எதிர்த்து இதில் ஏன் போல, இவங்க ஏன் அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. நீங்கள் தமிழில் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லடா, எனக்கு தெலுங்கு ஹிந்தி இருக்குதுன்னு கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. வந்து இப்போ என்னென்னா சின்மைக்கு ஒரு பெரும் ஆதரவு. அந்த குரல் நீங்கள் ஆதாரம் இருக்குதா இல்லையா தீர விசாரிப்பதே மெயின் வாங்க. இந்த பேன் பண்ணதுக்கு எதிராக இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு பெண் வந்து பலவீனமானவள் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கவே முடியாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. வந்து ஒரு பெண் நீங்கள் சரி இருக்குது அப்படின்னா நீங்கள் விசாரிங்க, வந்து விசாரிச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள். அதுக்காக தடை பண்ணுறது, நீக்கிறது, ஊரை விட்டு அனுப்புறது இதெல்லாம் சரியான விஷயமா கிடையாது. இது அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி தானே சார். அவரை பற்றி இவங்க பேசிட்டாங்க அப்படின்றதால இவங்களை நாங்கள் பேன் பண்ணுறோம், எந்த ஒரு கமிட்டியும் வைக்காமல், எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல். அப்பட்டமா தெரியுது உங்களுக்கு. வந்து எளியவர்கள் வலியவர்கள் அதுவும் தான், ரெண்டு வித்தியாசம் தான். எளியவர்கள் யார், வலியவர்கள் யாரும் தெரிஞ்சு போயிடும். வந்து இது நீங்கள் என்னதான் நீங்கள் சொல்லுவீங்களா, ஒருத்தனை யாராக இருந்தாலும் ஒருத்தரை வந்து நீங்கள் தாமதப்படுத்த தான் முடியும் கண்டி, அவங்கள தடுக்க முடியாது. சின்மைக்கு தாமதப்படுத்திருக்காங்க கண்டி. இப்போ பார்த்தீங்களா அந்த தக்லைஃப் மேலே தடுக்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. வந்து ஒட்டுமொத்தமாக இந்த குரல் தாங்க எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அதுதான் இதுவாக இருக்குது. அது எப்படியாப்பட்ட வேணா வழக்கு நடந்திருக்கும் போது அது எப்படியாப்பட்ட தீர்ப்பு வரும், சின்மை இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்ட்டு தெரிய வரும். ஏஆர் ரஹ்மான் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் வைரமுத்துவை ஒரு அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவர்களுடைய படத்தில் யூஸ் பண்ணுறதில்ல, சாங்குக்கும் அவரை வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்ல சார்? மேபி இருக்கலாம். வந்து நிச்சயமாக இருக்கலாம். ஏன்னா அந்த அலிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க தொடர்ச்சி அவங்க வந்து வேறு பாடல்களில் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து ஒரு காலத்தில் வந்து இளையராஜாவுடன் ஒரு முரண்பாடு ஏற்பட்ட பொழுது நமக்கு என்ன திரும்பவும் வந்து ஊருக்கே போயிட வேண்டியதுதான் பொழுது அப்படின்னு நினச்சிருந்த பொழுது தான் ரகுமான் ஒரு பொக்கிஷன் எனக்கு கிடச்சாருனார். உண்மையிலே அதுக்கு இடையிலெல்லாம் அங்கங்கே பாட்டெலாம் எழுதிட்டார். அப்போ வந்து இளையராஜா தான் ஆளுமை, வேறு வழியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பட்சத்தில் இளையராஜா கிட்ட சமாதானத்துக்கு யாரையும் அமைச்சிருக்காரு இவர். வந்து இளையராஜா நான் முடிவு பண்ணது தான் எப்போயான்னு அனுப்பிச்சி விட்டாப்ப. ரகுமான் ஒருத்தர் கிடைக்கலன்னா அவ்வளோதான். வந்து ரகுமான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரகுமானுக்கு பொதுவே உண்டு. வந்து நான் ஒரு தடவை பாரதிராஜா சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அது உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஏதோ ஒரு கோல் மூட்டுற ஒரு விஷயம் பேசுகிறாங்களாம். அப்படி திரும்பி லுக்கு பார்த்துட்டு, இனிமேல் இது மாதிரி பேசுகிறது தான் என் ஸ்டுடியோவுக்கு வர வேணான்னு, நீ இதெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. இது வைரமுத்துக்கும் நடந்திருக்குன்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவர் ஏதோ சொல்லும்போது சார் இது மாதிரி பேசுகிறது தான் ஒன்று அப்புறம் உஷாராகிட்டுக்கிறார். வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு அதான் அவங்க சொல்லலையே கண்டி, ஆனால் நிறைய இதில் பயன்படுத்தல. இதுதான் உண்மை சார். பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் தீபிகா படுகோன் அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அவங்க வந்து என்னோட கதையை வெளியே சொல்கிறாங்க, என்கிட்ட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என் கதையை வந்து வெளியே நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தீப் ரெட்டி அவர் வந்து ஒரு அலிகேஷன் வந்து வச்சுருக்காரு, அனிமல் படத்தோட டைரக்டர். ஆனால் இது என்ன சார் சண்டை நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள? ஆக்சுவலாக என்னென்னா அனிமல் படத்தினுடைய டைரக்டர் அந்த சந்தீப் ரெட்டி அவர் வந்து ஸ்பிரிட்டுன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அது பிரபாஸ் தான் ஹீரோ. அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து கதாநாயகியாக தீபிகா படுகோன் பேசி இதெல்லாம் பண்ணி கால் ஷீட்லாம் ஓகே ஆகி ஷெட்யூல் ஆரம்பிக்கிற நேரம் வந்து சம்பள பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகராறு வந்து. சம்பள பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி தீபிகா படுகோன் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார், என்னுடைய சம்பளம் இது, ஆனால் எனக்கு கோ ஆக்டராக நடிக்கிற ஒரு ஹீரோவாக நடிக்கிற அந்த படத்தில் நடிக்கிற ஒட்டிய சமீப கால படங்கள் அத்தனை தோல்வி படங்கள். அவர் சம்பளத்தை விட இந்த அவ்வளோ கம்மியான சம்பளம் கொடுத்துருக்கு. இது ஏன்னு கேட்டபொழுது தான் என்னை வந்து படத்தில் இருந்து நீக்கினாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு. இன்னொன்று என்ன ஒரு தகவல் போயிட்டுருக்குன்னா, இந்த அனிமல் படம் பார்க்கும்போது ராஷ்மிகா மந்தனாலாம் எப்படி ஓட்டு பார்க்க முடியாத மாதிரி அது நிறைய பேர் கூட வந்து இது பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன பெண்கள் மேலே ஏன் ஒரு மாதிரியான ஒரு இதெல்லாம் கட்டுறாரு அவர் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கொடுத்தது. நீங்கள் அதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டியும் அப்படி தான் இருக்கும். இந்த படமும் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியாது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிகள்லாம் தீபிகா படுகோனுக்கு விருப்பம் இல்லையா, இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஈகோ வந்துட்டதாகவும், நான் ஏன் மாற்றணும், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னேன்.
இது ரெண்டுத்துல எதுன்னு தெரியல, சம்பள பிரச்சனையா எதுன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அனிமல் டைரக்டர், நான் சொன்ன கதையை போய் ஊர் பூரா சொல்லிட்டாங்க தீபிகா படுகோன்னு, இதை வந்து சும்மா விட மாட்டேன், ஆச்சா போச்சா அப்படின்னா அதுக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க தீபிகா படுகோன். அதில் எங்கே பாருங்கள், அதில் வந்து தமன்னா வந்து இன்ஸ்டாவில் போய் லைக் பண்ணிட்டாங்கண்ணா. லைக் பண்ணது ஒரு குத்தமா? லைக் பண்ண எப்படி, நீங்கள் எங்கேயுமே அந்த சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஹீரோயின் சண்டை வந்து நீங்கள் அந்த காலத்தில் வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்கும்பொழுது இந்த டைரக்டர்லாம் படாத பாடலாம் கொடுப்பாங்க. அது மாதிரி இதை வந்து லைக் பண்ணி அதுக்கு தமன்னா என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டாவே டெக்னிக்கலாக ஏதோ இதுவாகி என் பேரில் லைக் ஆகிடுச்சு அப்படின்னு. நீங்கள் அதை நம்புறீங்களா? இன்ஸ்டாவில் அதிகமாக உள்ளாரு நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு. ஆனால் என்னென்ன நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த தமன்னாவுக்கு வந்து காவாலா சாங்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி எங்கே பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கணும், அது உள்ளதான் இந்த மீடியா சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி காவாலா பெரிய ஹிட் ஆச்சு. வந்து இப்போ கூட இந்த மைசூர் சாண்டல் சோப்பு விளம்பர விவகாரம் கூட வந்து அது பெரிய அளவில் இதுவாகலை, பூம் ஆகலை. இதை வேணும்னே போய் தமன்னா வந்து ஒரு லைக் பண்ணி பரபரப்பை இந்த இதில் வந்து ஒரு பரபரப்பை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.